command every sickness and disease to leave this people, Lord. I command this people to be healed in the name of Jesus. I thank you and praise you, Lord. Lord Jesus, your word is true, Lord. And I thank you and praise you for this miracle. In the name of Jesus, come on, open your mouth and praise him. Come on, open your mouth. Paul and Silas were praising God loudly. பவுலும் சீலியாவும் வாயை திறந்து ஆண்டவரை புகழ்ந்தார்கள். And the power of God came in that place. கடவுளுடைய வல்லமை அந்த இடத்தில் வந்தது. If you praise God, நீங்கள் வாயை திறந்து ஆண்டவரை புகழ்ந்தால் நீங்கள் ஆண்டவரின் மகிமையை பார்ப்பீர்கள். Let that praise come genuinely from your heart. அந்த புகழ்ச்சி உங்களுடைய இதயத்திலிருந்து உண்மையாக வரட்டும். Come on, loudly praise him. சத்தமா சத்தமா வாயை திறந்து சத்தமா. This is the time to receive your miracle. இது உங்களுக்கு அற்புதத்தை தரும் நேரம். As you are praising God, நீங்க ஆண்டவரை புகழும்போது the angels are moving in this place. ஆண்டவருடைய தூதர்கள் இங்கே அசைவாடிக் கொண்டிருக்கிறார்கள். The angels are moving in this place. ஆண்டவருடைய தூதர்கள் இங்கே அசைவாடிக் கொண்டிருக்கிறார்கள். Bringing forth salvation. நீங்கள் இப்பொழுது மீட்பை பெறுவீர்கள். Bringing forth healing. அவர்கள் உங்களுக்கு சுகத்தை கொண்டு வரார்கள். Bringing forth deliverance. அவர்கள் உங்களுக்கு விடுதலை கொண்டு வரார்கள். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி Thank you Jesus. Thank you Jesus. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. Hallelujah. ஹalleluya 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 Hallelujah. ஹalleluya 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 Hallelujah. 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 Come on. Come on. ஹalleluya 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 ஹalleluya. வாய் திறந்து புகழுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. வாய் திறந்து Hallelujah. 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 ஹalleluya 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 Hallelujah. 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 ஹalleluya ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே Thank you Jesus. Hallelujah. நன்றி இயேசுவே. ஹalleluya ஹalleluya. Keep your eyes closed. கண்களை மூடியிருங்க. You have said your prayer. You have said the prayer. உங்களோட ஜெபத்தை நீங்க சொல்லிட்டீங்க. The word of faith has been spoken. விசுவாசத்தின் வார்த்தைகள் பேசப்பட்டாச்சு. You have received it by faith. நீங்க விசுவாசத்தின் மூலமாக அதை பெற்றுக்கொண்டீங்க. Now begin to do what you could not do. உங்களால எதை பண்ண முடியாம இருந்ததோ அதை நீங்க பண்ண ஆரம்பிங்க. If you could not ஆரம்பிங்க. raise your hand, begin to raise your உங்களுடைய hand. கைகளை அசைக்க முடியாம இருந்தா கைகளை அசைச்சு பாருங்க. If you have a problem in your back, bend your back. உங்களுடைய முதுகுல வலி இருந்ததுன்னா முதுகை அசைச்சு பாருங்க. Don't stand, do something. நிக்காதீங்க, தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க, அசைங்க, உடம்ப அசைச்சு When பாருங்க. you exercise your faith, உங்களுடைய விசுவாசத்தை நீங்க எக்ஸர்சைஸ் பண்ணும்போது that's the time the அப்பதான் நீங்க manifestation அந்த takes place. சுகத்தையும் பெறுறீங்க. அதோட Do something செயல்பாட்டை that you could not பாக்குறீங்க. do. அசைங்க, உடம்ப அசைச்சு பாருங்க. முந்தி If you இருந்த have வலி, pain in your legs, begin to move கால்ல your வலி legs. இருந்தா காலை அசைச்சு பாருங்க. Don't stand, just do something. தயவு செஞ்சு நிக்காதீங்க, செஞ்சு பாருங்க, The காலை அசைச்சு anointing is பாருங்க. moving. Your action speaks your faith. இங்க அபிஷேகம் அசைவாடி கொண்டிருக்கு. நீங்க உடம்ப அசைக்க அசைக்க ஆண்டவரோட அபிஷேகம் இங்க அசைவாடி கொண்டிருக்குது. The man who was sitting at the temple, the Bible says, ஆலயத்துல உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு நபர், he was crippled by birth. அவர் பிறவிலிருந்தே ஒரு முடவராக Peter and இருந்தார். John said, மக்கள் பேதுரும் யோவான், we do not have silver or gold, பேதுரு யோவான் சொன்னார், எங்ககிட்ட தங்கமோ வெள்ளியோ இல்ல, but what we have, ஆனா எங்களிடம் இருப்பதோ we give to you. நாங்கள் உம்மிடம் கொடுக்கிறோம். In the name of Jesus, rise up and இயேசுவின் walk. நாமத்தில் எழுந்து நட. The man did not sit there. அந்த நபர் வாயை சும்மா உட்கார்ந்துட்டு இல்ல, He tried to get up. அவர் கீழ்ப்படிந்து உடனே எழுந்தார். Peter and John pulled him. பேதுரும் யோவானும் அவரை பிடித்து இழுத்தாரு. He did not get healed at that அவர் time. உடனே சுகம் பெறல. But when he began to lift his leg, எப்போ அவர் காலை உயர்த்தி எந்திரிச்சாரோ that's the time the power began to அந்த flow. நொடிதான் ஆண்டவருடைய வல்லமை உள்ளே In வந்தது. the same way, when you begin to move in action, அதே போல நீங்க செயல்பாட்டில் that's இறங்கும்போது the time the power of God gets அப்பதான் activated. ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள்ள செயல்பட So do ஆரம்பிக்கும். something that you could not do உங்களால எதை before. செய்ய முடியுமோ செய்ய Do முடியாதோ, something that you could not do before. எதை செய்ய முடியாதோ அதை செஞ்சு பாருங்க. இப்போ Please don't stand. தயவு செஞ்சு சும்மா நிக்காதீங்க. Move your back, move your hand, move something. உங்களுடைய முதுக அசைச்சு பாருங்க, கையை அசைச்சு பாருங்க, கழுத்தை அசைச்சு பாருங்க, If காலை your அசைச்சு fingers பாருங்க, have pain, விரல அசைச்சு பாருங்க, if you கையில have வலி இருந்தா, arthritis, உங்களுக்கு joint pain, உங்களுக்கு begin எலும்புகள்ல to move your fingers. முழங்கால்ல வலி இருந்தா, ஜாயிண்ட் பெயின் இருந்ததுன்னா அசைச்சு பாருங்க, கைகளை அசைச்சு பாருங்க, முட்டை அசைச்சு Father, we பாருங்க. thank you for the healing. இது சுகத்துக்காக நன்றி பிதாவே. Holy Spirit, we thank you for the தூய healing. ஆவியானவரே, இந்த சுகத்துக்காக In the நன்றி. name of Jesus, tumors be இயேசுவின் நாமத்தில் destroyed. கட்டிகள் இப்பொழுது In the name of அழிவதாக. Jesus, cancer be destroyed. இயேசுவின் நாமத்தில் In புற்றுநோய்கள் the name of அழிவதாக. Jesus, heart disease be இயேசுவின் destroyed. நாமத்தில் இதய நோய்கள் Joint pain be அழிவதாக. destroyed. முட்டு வலிகள், Gynecological problem joint be pain destroyed. இப்பொழுது அழிவதாக இயேசுவின் நாமத்தில். Miscarriages be destroyed. மலட்டுத்தன்மை, Barren குழந்தை இல்லாத
இல்லாத wombs be blessed to have children. குழந்தை இல்லாத கரு இப்பொழுது ஆசீர்வாதம் பெறுவதாக. Kidneys be healed. கிட்னிகள் இப்பொழுது சுகத்தை The பெறுவதாக. stones be destroyed. அங்க இருக்க கல்லுகள் இப்பொழுது Asthma, அழிவதாக. bronchitis, breathing problem be healed. ஆஸ்மா மூச்சு கோளாறு இதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் குணமாவதாக. Receive right now. இப்பொழுது சுகத்தை The பெற்றுக்கொள்ளுங்கள். power of God is flowing. ஆண்டவருடைய வல்லமை இங்கு அசைவாடி கொண்டிருக்கிறது. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Now begin to do whatever you could not do. உடம்பு அசைச்சு பாருங்க, கை And all அசைச்சு those who got பாருங்க. healed, lift your hands up. யார் யாரெல்லாம் உடல்ல சுகம் பெற்றுள்ளீங்களோ அவங்க எல்லாம் கையை தூக்கி காட்டுங்க. All those who got healed, lift யார் your hands யாருக்கா up. எனக்கு சரியாயிடுச்சு வலி போயிடுச்சுன்னு சொல்றீங்களோ அவங்க எல்லாம் கையை தூக்கி காட்டுங்க. Come on, lift your hands உங்க quickly. உடம்புல பாருங்க, பார்த்துட்டு கையை தூக்குங்க. நல்ல கையை தூக்குங்க, நல்ல கையை தூக்குங்க. Those who lifted your hands, sit down. யார் யாரெல்லாம் கையை தூக்குறீங்களோ அவங்க எல்லாம் கீழே உட்காருங்க. கையை தூக்குனவங்க எல்லாம் கீழே உட்காருங்க. Those who lifted your hands, sit down. சரியாயிட்டுன்னு சொல்றவங்க கை கீழே உட்காருங்க. Wow, so many sat down. I said those who got healed, sit down. யார் யாரெல்லாம் சுகத்தை பெற்றுட்டீங்களோ அவங்க எல்லாம் கீழே உட்காருங்க. சுகம் பெற்றவர்கள் எல்லாம் கீழே உட்காருங்க. சுகம் பெற்றவங்க எல்லாம் கீழே உட்காருங்க. All of you got healed? எல்லாரும் சுகமாயிட்டீங்களா? எல்லாருக்கும் வலி போயிடுச்சா? உட்கார்ந்தவங்களுக்குலாம் வலி போயிடுச்சா? Doesn't matter. Loving Father, அன்புள்ள பிதாவே, we thank you, we praise you. உமக்கு நன்றி சொல்கிறோம், உம்மை புகழ்கிறோம். Just like a mother hen அந்த தாய் கோழியை போல் who believes, யார் நம்புகிறாங்களோ in the same way அதே போல் your people have believed உம்முடைய மக்கள் நம்பியுள்ளார்கள். that this prayer has healed them. இந்த ஜெபம் இவர்களை சுகப்படுத்தி உள்ளது. Those who are standing now, யார் யாரெல்லாம் நிக்கிறாங்களோ Father, பிதாவே, I thank you that this is the time for glory. உம்முடைய மகிமை மாற்றக்கான நேரம் இது. Lord, பிதாவே, you are the same yesterday, today and நேற்றும் forever. இன்றும் என்றும் மாறாதவர். Jesus, you performed miracles in those days. இயேசுவே, அந்த நாட்களில் நீர் அற்புதங்கள் செய்தீர். You are in our midst எங்க மத்தியில் நீர் இருக்கிறீர். and you are performing miracles right now. இப்பொழுது நீர் அந்த அற்புதங்களை செய்து All கொண்டிருக்கிறீர். those who are standing, Lord, யார் யாரெல்லாம் நிக்கிறாங்களோ let your power flow into them, உம்முடைய வல்லமை அவர்களுக்குள்ள பாயட்டும். destroying that infirmity அந்த completely. நோயை முழுமையாக அழிப்பதாக. In the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் let them be completely set free. முழுமையாக சுகத்தை பெறுங்கள். You spirit of infirmity, குறைபாட்டின் ஆவியே, I curse you, நான் உன்னை சபிக்கிறேன். I rebuke you. நான் உன்னை சபிக்கிறேன். Get out of their body எங்க உடலை விட்டு வெளியே போ. in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Lord, தந்தையே, I have spoken your word உம்முடைய வார்த்தையை நான் and பேசியுள்ளேன். thank you, Holy Spirit, தன்றி தூய ஆவியானவரே, for performing this healing, இந்த சுகத்தை செய்ததுக்காக for performing நன்றி. this miracle. இந்த அற்புதத்தை பண்ணதுக்காக In the நன்றி. name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Amen. ஆமென். Yeah, what was your problem, brother? உங்க பிரச்சனை என்னது? What was your problem? Yeah, move your leg. இப்ப அஸ்ட் பாருங்க. Move your leg up and down. இப்ப அஸ்ட் பாருங்க காலை. Is the pain there now? வலி இருக்குதா? It's gone? போயிடுச்சா? Good. What about you? உங்களுக்கு போயிடுச்சு. Move your காலை leg. அஸ்ட், காலை அசைங்க. Unless you move your leg, how will காலை you know? அசைங்க. அஸ்ட் பாருங்க. Is it there? இருக்குதா? போயிடுச்சா? If you stand, how will you know? நின்னா எப்படி தெரியும்? அஸ்ட் பார்த்தா தான் தெரியும். உட்காருங்க. சொன்னவங்கள உட்கார்ந்துருங்க. What about you? Move your leg. உங்களுக்கு அஸ்ட் பாருங்க. போயிடுச்சா? உட்காருங்க. போயிடுச்சா? Okay, okay. உங்களுக்கு போயிடுச்சா? Okay. உங்களுக்கு போயிடுச்சா? சரி உட்காருங்க. Listen, 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 listen. தயவு செஞ்சு கவனிங்க. Listen. கவனிங்க. Listen, I am not the healer. சுகப்படுத்துறது நாங்க கிடையாது, நான் கிடையாது. Jesus is the healer. இயேசுதான் சுகப்படுத்துறார். Jesus is the one who heals. இயேசுதான் எல்லாரையும் சுகப்படுத்துறார். Our job is to pray. எங்களுடைய கடமை ஜெபிக்கிறது. Our job is to believe. Come. எங்களுடைய கடமை நம்புறது. இங்க வாங்க. You got pain in your legs? உங்க கால்ல வலி இருக்குதா? What is it? I can't keep my leg down, it's paining. Loving Father, I thank you, I praise you. Lord, I thank you that you are the great God, the great I am. ஆண்டவரே, நீர் மிகப்பெரிய ஆண்டவராய் இருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். Jesus, இயேசுவே, you are the same yesterday, today and forever. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். It is you who said, நீர்தான் சொன்னீர் ஆண்டவரே,
when we lay hands on the sick, நாங்கள் நோயாளிகள் மீது கரங்கள் வைக்கும் பொழுது in your name, Lord, உம்முடைய நாமத்தில் they shall recover. அவர்கள் சுகம் பெறுவார்கள். I believe in your word. உம்முடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். This brother believes in your word. இந்த சகோதரர் உம்முடைய வார்த்தையை That நம்புகிறார். is why he has come in front. அதனால் தான் அவர் இங்கே வந்துள்ளார். Lord, ஆண்டவரே, let him be healed. அவர் சுகத்தை பெறுவாராக. Be healed. அவர் சுகத்தை பெறுவாராக. Every pain leave his body. எல்லா வலியும் இவர் உடலை விட்டு வெளியில In போவதாக. the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் And he be completely set. அவர் முழுமையாக சுகத்தை பெறுகிறார். I thank you and I praise உமக்கு you. நன்றி செலுத்துகிறோம், உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen. ஆமென். Now please move your leg இப்ப up. கால் அசைச்சு பாருங்க. Is it gone? போயிடுச்சா? போயிடுச்சா? என்னது? Leg pain is gone, but back pain, body pain is there. லூஸா விடுங்க. இப்ப பாருங்க. போயிடுச்சா? 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 It's gone. Praise the Lord. How many years you were suffering? எத்தனை வருஷமா இருக்கு உங்களுக்கு? 4 years. How many? எத்தனை வருஷம்? 25, more than 25 years. 25 years before. 25 வருஷமா இருந்த வலி. This man was suffering for 25 years. The pain is gone. 25 வருஷமா அந்த வலியில குணமாயிருக்காரு. What about you? ஆ? காலை அப்படி மிதிச்சு பாருங்க. இன்னும் நல்லா, இன்னும் ஓங்கி நல்லா மிதிங்க. இப்போ வந்துடுச்சா? கொஞ்சம் உணர்வு வர ஆரம்பிச்சிருக்கா? வித்தியாசம் தெரியுதா? தெரியுதா? இப்ப பாருங்க. போயிடுச்சா? எத்தனை வருஷமா இருக்கு உங்களுக்கு? 1 week. இப்ப வந்து உணர்வு இல்லாம இருந்துச்சு, அப்படித்தானே? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஃபியர்.
இதே ஒரு நச்சரி கூட்டம் நடத்த வேண்டும். ஆகவே 3:30 கிளம்ப வேண்டும். ஒரு நாசினியாக இருக்கிறது. ஆகவே நாம் அனைவரையும் ஜெபித்து நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற ஒரு சுகம் பெறுவோம். எல்லோரும் வரிசையாக வந்து கொண்டு கொஞ்சம் நேரத்தில் இருக்க வேண்டாம். என்றால் வெகு தூரம் பயணம் செய்ய இருக்கிறது. இரவு 2 மணிக்கு திருவனந்தபுரத்தில் ஃப்ளைட், நாளை காலை துப்பாக்கி இருக்க வேண்டும். அவர் அந்த நச்சரி கூட்டம் அறிவிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களை தொடர்ந்து வர வேண்டும். போதும் நாம் ஜெபிக்கிறோம். நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். கொஞ்சம் சொல்றது புரிஞ்சுக்கிறேன். ஃப்ளைட்டு போகணும் சொல்லிட்டு முதல்ல சொல்றது நல்லாவே இருக்குது. கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நண்பர் சகோதரர் ஜான்சன் செக்யூராக போனது. கொஞ்சம் அமைதியாக சொல்ற கேட்க பேசினா வெளியே போயிருக்கேன். அன்பிற்குரியவர்களே, ரெண்டு சகோதரர் ஜான்சன் செக்யூராக போனது. அது அந்த கத்தோலிக்க திருச்சபையில் இப்படி கரிஸ்மேட் நடத்துகின்ற அருள் தந்தையர்களாக இருக்கலாம், அருள் சகோதரர்களாக இருக்கலாம், அல்லது பிரிந்த சபையில் வழிநடத்துகின்ற எத்தனையோ போதகர்களாக இருக்கலாம். அவர்கள் வழிபாடு தொடக்கத்திலிருந்து முடிக்கிறதுக்குள்ள அவர்களை பற்றி தான் அதிகம் பேசிக் கொண்டிருப்பார்கள். அவருடைய குடும்பத்தை பற்றி அதிகம் பேசிக் கொண்டிருப்பார்கள். அல்லது நான் கனவு கண்டேன் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த இறைமையா புத்தகத்தை நாம் பார்க்கிறோம். கனவு கண்டேன் என்று பொய்யுரைக்கும் இறைவாக்கினர்களை நான் இருக்கிறேன் என்று சொல்றேன். கனவு கண்டேன் என்று பொய்யுரைக்கும் இறைவாக்கினர்களை those who say I believe that like that they are begging some pastors and priests or that priest will be thus I don't like that. I mean like that Bible verse says. So கனவுண்டேன் என்று சொல்லி பொய்யுரைக்கின்ற இறைவாக்கினர்களை நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறைவாக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதே போல இன்றைய காலகட்டங்களில் அது நம்ம ஆசி சபை நடத்துகிற அருள் சகோதரர்களாகலாம், அருள் தந்தையராக இருக்கலாம், நான் கனவுண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யுரைக்கு இன்றைய நாட்களில் மக்கள் கூட்டத்தை கனவுடைய காட்சிகளை என்று சொல்லி மக்கள் கூட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்தவர்கள் தொடக்கத்திலிருந்து கடைசி அந்த ஒரு நாள் 2 நாள் கூட்டத்தை முடிக்கிறதுக்கு ஏறக்குறைய ஒரு வழிபாட்டில் பாதி நேரம் அந்த வேலை செய்ய, இந்த பணி செய்ய, அந்த பணி செய்ய, இவ்வளோ காசு போட்டு அவ்வளோ காசு போட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அந்த இறைவாக்கில் கூட 3 Thessalonians 5 சொல்லப்படுகிறது. போதனை என்ற பெயரில் பணம் பறிக்கிறார்கள் அப்படின்னு வார்த்தை வாசிப்பார்கள். 1 Thessalonians 2:5 போதனை என்ற பெயரில் நாம் இந்த பணம் பறிக்கவில்லை என்று பார்த்து சொல்லுவாங்க. அப்படின்னா